வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 11, 2026 அரைவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரி மோசடி, புயல் எச்சரிக்கை, தூதரக தாக்குதல். இனி விரிவான செய்திகள். வரி மோசடி. நோர்வே வரி அறிக்கைகள் அனுப்பப்படும் இந்நேரத்தில் போலி மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து வரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே உங்கள் வைப்பக தரவுகளை கேட்கும் எந்தவொரு இணைப்புகளையும் அழுத்த வேண்டாம். ஐயம் இருந்தால் நேரடியாக வரி திணைக்களத்தின் இணையதளத்துக்கு செல்லுங்கள். புயல் எச்சரிக்கை. நோர்வேயின் மேற்கு பகுதி, த்ரொண்டலாக் மற்றும் இன்லாண்டட் மாவட்டங்களில் வியாழக்கிழமை நொடிக்கு 33 மீட்டர் வரை கடுமையான காற்று வீசும். இதனால் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு, மின்தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. மலைப்பகுதிகளில் பனிச்சரிவு இடரும் உள்ளதால் அங்கு செல்வதை தவிர்க்கவும். தூதரக தாக்குதல். ஒஸ்லோ அமெரிக்க தூதரகம் முன் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் உடன் பிறந்தவர்கள் 3 தடை செய்யப்பட்டுள்ளனர். ஈராக் பின்னணியைச் சேர்ந்த இவர்கள் நோர்வே குடிமக்கள் ஆவர். இவர்கள் மீது வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.